திருமாவுக்கு துணை முதல்வர் பதவி விசிக வைக்கும் பெரிய டிமாண்ட், உதயநிதிக்கு அடிக்கும் ஆப்பு. திருமாவுக்கு துணை முதல்வர் பதவியை கேட்பதாக விசிக மாநில இளைஞரணி செயலாளர் திமுக மற்றும் விசிக இடையேயான உட்கட்சி பூசல் இருந்து வந்தாலும் அவ்வாறு இல்லை என்று மழுப்பித்தான் வருகிறது. இதற்கு உதாரணமாக திருமாவளவனே ஒரு மேடையில் தலித் எப்பொழுதும் முதல்வராக முடியாது என்று கூறியிருப்பார். மேற்கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டுமெனவும் தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். இதையெல்லாம் தாண்டி தற்போது நடைபெற்ற எல்லாருக்குமான் தலைவன் நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்க கொண்டதால் இவரை கலந்து கொள்ளக்கூடாது எனவும் அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதனையடுத்து கூட்டணி கட்சிக்குள் திருமாவுக்கான மவுசானது அதிகரித்துள்ளது. இதை வைத்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் 2026ஆம் ஆண்டு வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் 20 முதல் 25 சீட் கிடைப்பதாக தெரிவித்துள்ளார். அதனை தாண்டி இளைஞரணி செயலாளர் தங்க தமிழன் என்று தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், நாம் தமிழகத்தின் 3வது கட்சியாக வளர்ந்துள்ளோம். அப்படி இருக்கையில் ஏன் அடுத்து எண்ணிக்கையை நிபந்தனையாக வைக்க வேண்டும்? அதற்கு பதிலாக தரத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அதனால் வரப்போகும் தேர்தலில் கட்டாயம் திருமாவுக்கு துணை முதல்வர் பதவியை தான் கேட்போம். அதுதான் முக்கியம் என கூறியுள்ளார். வன்னி அரசு சட்டமன்ற தேர்தலில் 25 சீட் கேட்டபோது திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இதையெல்லாம் இப்போது பேசக்கூடாது, தேர்தலின் போதுதான் பேச வேண்டும் என கூறினார். தற்போது துணை முதல்வர் பதவியை கேட்கும் பொழுது திமுக பதிலடி என்னவாக இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்துள்ளனர்.